மினிஸ்டர் ஒயிட், இது ஓட்டோ நிறுவனத்தின் நேர்த்தியான தயாரிப்பு. அநாதிவேதமும் புராணமும் சொல்லும் அபூர்வ குணநாமம். அநாதிவேதமும் புராணமும் சொல்லும் அபூர்வ குணநாமம். சதா என் நாவினில் நிலவியே என்னை விடாத ஹரிநாமம். மாமுனி நாரதர் வீணையில் ஊறிய மங்களமய நாமம். மாமுனி நாரதர் வீணையில் ஊறிய மங்களமயம் நாமம். நான் அறியாதனை ஆண்டருள் தந்தனை விடாத ஹரிநாமம். உத்தமனிட்ட தலத்தினிலக்கணம் உதித்த திருநாமம். பக்தி இல்லாத எனக்கும் இசைந்தனை விடாத ஹரிநாமம். ஆதி மூலமெனும் மாமத யானையை அருள வந்த நாமம். ஆதி மூலமெனும் மாமத யானையை அருள வந்த நாமம். ஏதுமில்லாத என் இதயம் மிகுந்தனை விடாத ஹரிநாமம். சராச்சரங்களில் எல்லாம் நிறைந்துள்ள மகா புனித நாமம். சராச்சரங்களில் எல்லாம் நிறைந்துள்ள மகா புனித நாமம். கெடாதவாரருள் நடாவியே என்னை விடாத ஹரிநாமம். மகாஜபம் செய்யும் நிஜானுபூதியில் மனோரமண நாமம். சரோஜ மோகன ஸ்வரூபமாயனை விடாத ஹரிநாமம். அநாதிவேதமும் புராணமும் சொல்லும் அபூர்வ குணநாமம். சதா என் நாவினில் நிலவியே என்னை விடாத ஹரிநாமம். ஹரிநாமம் ஹரிநாமம் ஹரிநாமம். இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் காரணத்தோட தான் எல்லாமே வகுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. அதே சமயம் இந்த ஏகாதசிக்காக விரதம் இருக்கிறதா இருக்கட்டும், விழித்திருப்பதாக இருக்கட்டும், அதிகாலையிலேயே சூரிய உதயத்துக்கு முன்பாக உணவு உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு காரணம் இருக்குதான் போகுது. அந்த காரணங்கள்லாம் என்னென்ன? நிச்சயமா இதுக்கு இந்த ஏகாதசிக்கு ஆன்மீக ரீதியா நம்ம பார்க்கறோம், விஞ்ஞான ரீதியா. இப்ப எல்லாரும் இப்ப டாக்டர் கிட்ட எல்லாம் போனா இந்த நேரத்துல சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கேப் விடுங்கிறோம். அதே மாதிரி டீடாக்சிபிகேஷன் அப்படின்லாம் பார்க்குறோம். அறிவியல்லையும் சரி, நம்மளுடைய உடலை கழிக்கப்பட வேண்டிய சில பொருட்கள் கழிச்சுதான் ஆகணும். அப்படி இருக்கும்போது அட் ரொட்டீன் இன்டர்வல்ஸ் இது நடக்கிறது. இப்படி இந்த நாள், இந்த ஏகாதசி அன்னைக்கு, இந்த 11வது நாள் நம்ம உடம்பை இயற்கையாவே சுத்தம் பண்றோம். நம்முடைய தர்மத்துல உடம்ப சுத்தம் பண்றது மட்டும் கிடையாது, உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதும் ரொம்ப முக்கியமா கருதப்படுகிறது. ஒரு பெரிய மகான் குளிக்க போவார், ஸ்நானம் செய்ய போவார். நீராட போறதுக்கு முன்னாடி ஒரு இறை நம்பிக்கை இல்லாதவன் அவர் மேல துப்புவான். இவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டார், திருப்பி ஸ்நானம் பண்ண போவார், திருப்பி துப்புவான். குளிச்சுட்டு வந்த உடனே திருப்பி துப்புவான், அவர் திருப்பி போவார், திருப்பி துப்புவான். இப்படியே ஒரு 10 தரத்துக்கு மேல துப்பியிருப்பான். அவரும் விடாம சளைக்காம முகம் கூட சுடுக்காம நீராடிட்டு வருவார். அப்போ அவனுக்கு ரொம்ப தாங்க முடியாது, நான் கஷ்டப்பட்டு துப்பி துப்பி எனக்கு வாயை வலிச்சுது, உங்களுக்கு கொஞ்சம் கூட முகத்துல கூட அந்த வித்தியாசம் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அந்த மகான் அதுக்கு பதில் சொல்லுவார், அப்பா நான் குளிச்சேன், நான் குளிச்சா என் உடம்புல இருக்கிற அழுக்கு போச்சு, நான் உன்னை திட்டினேன்னா என்னுடைய உள்ளத்துல கரைப்படியுமே, அதை போய் நான் எங்க நீராடி அதை கழிப்பேன் அப்படின்னு. அப்படித்தான் நம்முடைய சனாதன தர்மமாம் ஹிந்து மதம் ஒரு விஷயத்துக்கும் உடல் மட்டும் இல்ல, உள்ளமும் எப்போதும் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத ஒரு குறிக்கோளாகவே ஒரு கடமையிலையும் பக்தியிலையும் தவறாத இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயம். அவர் தான் ஏகநாத் மகாராஜ். வட மாநிலங்கள் அவருடைய பொறுமையை தான் நம்ம ரொம்ப கொண்டாடுவோம். அப்படி இந்த ஏகாதசி விரதத்துக்கு ஆன்மீக ரீதியா நம்ம பார்த்தாலும் சரி, அறிவியல் ரீதியாக இது ஒரு டீடாக்சிபிகேஷன்,
ஒருநிலைப்பட்ட மனதோட இறைவனை வணங்கி மறுநாள் அந்த சூரிய உதயத்துக்கு முன்பே சாப்பிட்றதுனால இந்த ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியவர்களா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தொடர்ந்து அவருடைய உடம்புல வியாதிங்கிறதே இருக்காது. எந்த வியாதியுமே இல்லாம இருக்கக்கூடியதான விஷயங்களும் நம்ம உற்று பார்க்கலாம். இப்படி மார்த்தாண்ட குலத்துல பிறந்து ராஜநீதியை தவறாமல் அரசாண்டு வந்த மருத்த மகாராஜா வசிஷ்ட முனிவர் இடத்துல கேட்கிறாரப்பா, ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள்லாம் கொண்டாடுகிறது இந்த ஏகாதசி இந்த உபவாசத்தை. அப்படி இந்த ஏகாதசி உபவாசம் இருந்து இறைவனை அடைந்தவர்கள் யார்? அப்படியெல்லாம் வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருக்கணும்னு நம்ம சொல்றோம். ஆனா அப்படி விரதம் இருந்து இறைவனை அடைந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்க, பேர்பட்ட உத்தமர்களுடைய சரித்திரத்தை சொல்லணும்னு கேட்க வசிஷ்டர் ராஜாக்கு சொல்ற. விதர்ப்ப ராஜ்யம் அப்படின்னு ஒரு ராஜ்யம், விதர்ப்ப நாடு. இந்த விதர்ப்ப நாட்டு ருக்மாங்கதன் அப்படிங்கிற ராஜா ஆண்டு கொண்டு வரான். அவனுடைய இல்லறத்தை நலரமாக ஏற்று நடத்தக்கூடிய மனைவி சந்தியாவளி. அவர்களுடைய அன்பு இல்லறத்தினுடைய பயனா கிடைத்த மகன் தர்மாங்கதன். ருக்மாங்கதன் பையன் தர்மாங்கதன் நாட்டு நல்ல முறையில நிர்வாகம் செய்து கொண்டிருக்கும் போது அவனுடைய நந்தவனம் ரொம்ப அழகா இருக்கும். வெறும்னா தண்ணீர் ஊற்றி அழகா பாதுகாக்கிறதுனால மட்டும் ஒரு நந்தவனம் அழகா இருக்கிறது இல்ல. இறைவனிடத்துல ஆத்மார்த்தமான அன்பு பூண்டவன் இந்த நந்தவனத்துல இருக்கக்கூடிய செடிகள் அனைத்தும் என்னுடைய இறைவனுக்குன்னு பார்த்து பார்த்து பூஜை பண்ணுவான். பார்த்து பார்த்து அந்த நந்தவனத்தை மெயின்டைன் பண்ணுவான். எப்படி சுகமாயிருந்தானே ருக்மாங்கதன், சுகமாயிருந்தானே இந்திரன் சசியை உகந்திருப்பது போலும், சந்திரன் ரோகிணியை சந்திப்பதை போலவும், கந்திருவையை கூடி நந்திக்கும் கோலும், சுந்தரவதியான சந்திராவளியுடன் சுகமாயிருந்தானே. இதனுடைய மனைவியோட ரொம்ப சுகமா இருக்கான். அப்படி பார்க்கும்போது அந்த நந்தவனத்தினுடைய மனத்தை பார்த்து கந்தர்வ பெண்கள்லாம் இழுக்கப்பட்டார்கள். அந்த நந்தவனத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பூ கிடைக்கவே கிடைக்காதுன்னு எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அவருடைய கந்தர்வ லோகத்துல பார்த்தா இந்த பூக்கு ஹெவி டிமாண்ட். இப்படி இருக்கும்போது இது எங்க அப்படின்னு பார்த்தா பூவெல்லாம் குறைந்து கொண்டே வரும்போது யாரா எடுக்கிறது, இவ்வளவு காவலாளி போட்டு யாருன்னே தெரியலையே அப்படின்னு பார்க்கும்போது காவலாளிக்கும் கண்ணில் பிடிபடாம நடக்கக்கூடியதுதான் என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஒரு முனிவர் தவம் இருக்கார். இந்த முனிவர் தான் எடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த முனிவரை கொண்டு போய் அரண்மனையில விட அந்த ராஜா சொல்றான், ஏதோ தெரியாம கூட்டின்னு வந்துட்டாங்க, மன்னிக்கணும், இது என்னன்னே தெரியல, எதனால இப்படி ஆறுதுன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்ல அந்த முனிவர் சொல்றார், அப்பா ஒரு ஒன்றும் இல்லை, உன்னுடைய நந்தவனத்து பூக்கள் மேல ஈர்க்கப்பட்டு கந்தர்வ பெண்கள்லாம் வந்து பூஜைக்காக எடுத்துக்கொண்டு போறாங்க. கேட்கறான், இந்த கந்தர்வ லோகத்துல இல்லாத பூவா ஏன் நாட்டுல, அதுவும் பூலோகத்துல ஏன் நாட்டுல இருக்க போறது, ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்ல நான் இதை எப்படி பாக்குறதுன்னு கேட்ட போது, இந்த கொம்மட்டி விதைகள்லாம் விதைக்கப்பட்டு நன்கு வளர்த்தேன்னா அவர்களுக்கு அந்த சக்தி இழுக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்ல, அவர்கள ஒரு பெண்ணினுடைய கால் இந்த கொம்மட்டி விதை, அது ஒரு கந்தர்வ பெண் அப்படியே பூமியிலே நின்றுடுறா. இன்னும் உடனே அம்மா நீ யாருன்னு பிடிச்சி கேட்ட உடனே நான் கந்தர்வ பெண், நான் இப்படி வந்தேன், இந்த விதையால என்னால் இனிமே மேற்கொண்டு போக முடியல, என்னவா சொல்றேன், நீ பாட்டுக்கு போக வேண்டியதானே, நான் என்ன உன்னை பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு மறுபடியும் சக்தி கிடைச்சாதான் நான் கந்தர்வ லோகத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறான். அப்படியே அந்த சக்தி கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, மன்னா ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் அந்த பலனை எனக்கு தானம் செய்தால் போதும், இழந்த சக்தியை நான் மீண்டும் பெற்று நான் தேவலோகம் போயிடுவேன் அப்படின்னு. உடனே அவன் பாக்குறான், ஐயோ ஏகாதசி விரதம்னு ஒண்ணு இருக்கா, இது என்னது, ஏகாதசின்னா என்ன, அந்த விரதம் எப்படி இருக்கணும், நான் இதெல்லாம் முன்ன பின்ன கேள்விப்பட்டதே இல்லையே, நீ இந்த பலனை கொடுங்குறியே, எங்க ஊர்லயே யாருக்கும் தெரியாது, ராஜாவான எனக்கே தெரியாது அப்படிங்கிறான். மன்னா அரண்மனையில உன்னுடைய மனைவிக்காக உணவு சமைத்து போடுபவள் சரியா சாப்பிடல, இதை கோவம் வந்து தசமி அன்னைக்கும் ஒரே ஒரு வேளை சாப்பிட்டுட்டு வீட்டு விட்டு வெளில வந்துட்டா, அடுத்த நாள் சாப்பிடல, அடுத்த நாள் அவருடைய பையன் வந்து ஐயோ எங்க அம்மா சாப்பிடாம இருக்காளேன்னு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பாரணை செய்து வைத்தான், உணவு போட்டான் சமைச்சு. அதனால அவளை அறியாமையே அவ ஏகாதசி விரதம் இருந்தா, அவளை கூட்டிட்டு வந்து அந்த சக்தி எனக்கு கொடுன்னு அவ பார்த்தா. இப்போ பெரிய ஆள்லாம் வந்து நம்மகிட்ட கேட்கறான்னா நமக்கு எவ்வளவு பவர் இருக்கும், நம்ம கொடுத்தா அப்புறம் நமக்கு என்ன இருக்கும்னு, எனக்கு பாதியை தாமா, அந்த பாதி சக்தியே போதும் நான் மேல் லோகம் போக அப்படின்னு சொல்ல, ஆவட்டும்னு சொல்லி அதை தத்தம் பண்ணி கொடுக்குற விஷயம் இதுதான். அப்படி பண்ணி கொடுக்க ருக்மாங்கதனுக்கு இந்த ஏகாதசி விரதத்தினுடைய பலன் புரிஞ்சுது. அந்த தேவகன்னிகை சொல்றா, மன்னா துர்வாசனுடைய சாபத்தால தேவர்கள்லாம் அவர்கள் பொருட்களை இழக்க
திருப்பார்கடலை கடைந்த போது 11வது நாள் அன்னிலேருந்தே ஏகாதசி விரதத்தை தேவர்கள்லாம் அனுஷ்டித்து வருகிறார்கள். இந்த ஏகாதசி விரதத்தினுடைய பயன் சொல்லி மாளாது. அதனால நாங்களாமே தேவலோகத்துல இருந்து ஏகாதசி விரதம் இருக்கோம், அதனால நீயும் இரு அப்படின்னு சொல்ல திருவள்ளுவ நாயனார் சொல்லுவார், பையன் குன்றும் அறுதுழிலோர் நூல் மரப்ப காவலன் காவான் எனின். ஒரு ராஜா ஒழுங்கா இல்லைன்னா பயன் குன்றும், பசு அதனுடைய பயனை தராது. அறுதொழிலோர் நூல் மரப்பர், அந்தணர்களுக்கு வேதம் மறந்து போகும். இப்படி ஒரு ராஜா ஒரு நாட்டை சரியாக நிர்வாகம் செய்தானேயானால் என்ன நடக்காது, தர்மமான ஆட்சி நடக்குங்கிறது ருக்மாங்கதனுடைய காலத்திலேயே தெரிஞ்சது. ருக்மாங்கதன் பார்த்தா நம்ம மட்டும் அனுசரித்தால் போதாது, ஒரு சமையல்காரி தெரியாம பண்ண பெருமைக்கே தேவகன்னிகையை விட அவளுக்கு பவர் ஏறித்துன்னா நம்ம எப்பேற்பட்ட விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு, நான் மட்டும் இல்லை என்னுடைய ஊர் மக்கள் எல்லாரும் இந்த விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இந்த முனிநாதரே எந்த விரதம் நிரதம், முனிநாதரே எந்த விரதம் நிரதம், முக்கியமாய் அதை அனுஷ்டிக்க வேணும் முனிநாதரே. முனிநாதரே நான் எப்படி பண்ணணும், இந்த விரதங்கிறத எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்க அவர் சொல்றார், இப்படிதான் இந்த தசமி அன்னைக்கு ஆரம்பிக்கணும், தசமியில ஒரு வேளை சாப்பிடணும், ஏகாதசியில சாப்பிடவே கூடாது, துவாதசி அன்னைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பாரணை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல, ஒரு சமையல்காரியுடைய அறியாம பண்ணின பெருமைக்கே இப்பேற்பட்ட ஒரு பதவி கிடைச்சதுன்னா நம்ம எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராஜா தண்டோரா போடுறான், ஊர் முழுக்க எல்லாரும் கொண்டாடணும்னு. தண்டோரா போட்டாரிப்படி சகலமும் அறியும்படி, தண்டோரா போட்டாரிப்படி விண்டோம் விண்டோம் என்று ஒலி கொலி விதம் விதமாய் வர்க்கீதங்களை சொல்லி சொல்லி தண்டோரா போட்டாரிப்படி, தண்டோரா போட்டு எல்லாரும் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கணும்னு சொல்ல, அந்த நாட்டை இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே ஏகபோகமாக இந்த ஏகாதசி விரதம் இருந்தார்கள். நீங்க கேட்டதுனால ஒரு அறிவியல் நன்மை என்ன, ஏகாதசி விரதம் எந்த காலத்திலேருந்தே இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு. நம்ம ஏற்கனவே ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி 24 ஏகாதசிகள், ஒரு ஏகாதசி எக்ஸ்ட்ரா வரும் சில வருஷங்கள்ல. 25 ஏகாதசியில இந்த வைகுண்ட ஏகாதசி ரொம்ப தனித்துவமான ஏகாதசியா கொண்டாடப்படுகிறது. மகாவிஷ்ணுவை முறைப்படி பூஜை செய்ய இந்த வைகுண்ட ஏகாதசி சால சிறந்தது. முடிஞ்சவர்கள் தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருக்கிறது ரொம்ப உயர்ந்த விஷயம். முடியாத பட்சத்துல பழங்களை நிவேதனம் செய்து சாப்பிடலாம். ஏகாதசி அன்னைக்கு பகல்ல தூங்கக்கூடாது. இரவுல இறைவனுடைய நாமத்தையே கொண்டாடி பஜனை பாடல்களோ பக்தியால இறைவனுடைய சரித்திரங்களோ அடியார்களுடைய பெருமைகளையோ பேசி கோபம் கலகம் அகங்காரம் காமம் இது எல்லாத்தையும் விட்டு அந்த இறைவனுடைய சிந்தனையே மனசுல ஏற்ற வேண்டிய ஒரு பொன்னாள் இந்த வைகுண்ட ஏகாதசி. துவாதசி அன்னைக்கு இறைவனுக்கு பூஜை செய்துவிட்டு உடனே நாம உணவு உட்கொள்றோம். அன்றைய தினம்தான் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் இதெல்லாம் சாப்பிடுறது நன்மை தரும். ஏன்னா அது திருமாலனுடைய அம்சமாக கருதப்படக்கூடியது. அதனால அந்த அம்சங்களையே உண்டு அந்த பெருமானை பக்தி செய்கிறோம். அப்படி பல்வேறு சரித்திரங்கள் இருக்கு ஏகாதசி. எல்லா இரவுகளையுமே தூங்கி கிடந்துட்டு இருக்கிற சமயத்துல இந்த ஏகாதசி அன்னைக்கு மட்டும் எதுவுமே உணவு உட்கொள்ளாம இரவுல கூட விழித்திருந்து அப்படி முழிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இறைபக்தி பாடல்களை பாடுறாங்க. எல்லாருமே ஒன்று கூடி ஒரு கோவில்ல கூடி கடவுளை வழிபடுறது மூலமா இந்த மாதிரி தூக்கத்தை களைய முற்படுறாங்க. இது மாதிரி என்னென்ன வகைகள் எல்லாம் இந்த இரவு முழுக்க ஒரு உற்சாகமா இறைவனை வழிபடுறதுக்கான வழிகள் இருக்கு. வழிகளுக்கா பஞ்சம் நமக்கு பாரத பூமியில. பாட்டாலையும் நடனத்தாலையும் நிறைய நாட்டிய நாடகங்களாலையும் நொண்டிச்செந்து காவடிச்செந்து அப்படி பல பரிணாமங்கள்ல அந்த இறைவனை வணங்கி எப்படியோ தூக்கத்தை களைந்து இப்ப நம்ம காட்சிகள்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கெல்லாம் அனன்ய பக்தின்னு சொல்லுவோம். ஒரு பக்திங்கிறதுக்கு எனக்கு இந்த காலேஜ் சீட் வேணும் சாமி, இந்த வீடு கட்டணும், குழந்தை பிறக்கணும், கல்யாணம் ஆகணும், இதெல்லாம் தாண்டி அனன்ய பக்திங்கிறது பிரதிபலன் எதிர்பாராத பக்திங்கிறது. ஒரு வேண்டுதல் தான், பிறவாவரம் தாகாரும் பெம்மானே பிறவாவரம் தாரும், பிறவாவரம் தாருங்கிற ஒரு வரம் தான் இருக்கும். பாக்கி இந்த இந்த
இந்த வாழ்க்கைக்கு தேவையான இம்மைகளுக்கு தேவையான எந்த வேண்டுதல்களும் அந்த பெருமான் இடத்துல வைக்காம நம்ம காட்சியிலேயே பார்க்கிறோம். நேரலையில எப்படி பக்தி செய்கிறார்கள், அவர்களுக்கு என்ன இருக்க முடியும், எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு உன்னதமான பக்தி. ஒரே சிந்தனை அந்த பெருமானுடைய சிந்தனையிலேயே இருக்கணுங்கிற ஒரு சிந்தனை மட்டும்தான் அவர்களுக்கு. பரமபத வாசல் திறந்து பெருமாள் காட்சிகளிப்பதை பார்த்தாலே மோட்சம் கிட்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த பரமபத வாசல் திறப்பதற்கு முன்பாக என்னென்ன பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு இறை வழிபாடு மேற்கொள்ளப்படும், அந்த பரமபத வாசல் திறந்த பிறகு இறைவனை கண்ட பிறகாக அந்த வழிபாட்டுக்கு பிறகு என்னென்ன பூஜைகள் எல்லாம் செய்யப்படும்? அதாவது இந்த வைகுண்ட ஏகாதசி, இந்த பரமபத வாசலுக்கு முன்பு இது எப்படி வந்தது, இந்த பரமபத வாசல் வழக்கம்ங்கிறது நம்ம பார்க்கணும். திருமங்கை ஆழ்வாருடைய காலத்திலேயே நம்மாழ்வார் திருவாய்மொழி பாடல்களை இசையுடன் ஓதி 10 நாட்கள் ஒரு பெரிய விழா எடுத்தார். திருமங்கை ஆழ்வார் நெல்லை மாவட்டத்துல ஆழ்வார் திருநகர்ல கோயில் கொண்ட நம்மாழ்வாருடைய திருமேனிய ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளை பண்றார். ஆழ்வார் திருநகர்லேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளை பண்ணி ஒரு பெரிய விழாவாக கொண்டாடினார். 10 நாள் விழா அது. அப்படி இருந்த போது அதுக்கப்புறம் பின்னர் ஸ்ரீரங்கத்திலேயே ஆழ்வார்களுக்கு விக்கிரகங்கள் அமைக்க வேண்டும், அங்கேருந்து எடுத்துன்னு வர தேவையில்லை, இங்கேயே இருக்கணும் அப்படின்னு செய்து கோயில் எழுப்பி எழுந்தருளை பண்ணார். திருவிழாவின் போது அவர்களுடைய பாடல்களை அரையர் சேவைகளாக நடத்தினார். அப்படிதான் அந்த அரையர் சேவைங்கிறது அரையர் அப்படிங்கிற சொல் முத்தமிழ் வித்தகர் அப்படிங்கிறத குறிக்கும். இந்த அத்தியன உற்சவம் அப்படிங்கிறது அப்ப முத்தமிழ் விழா அப்படின்னு நம்ம தமிழ்ல பார்த்தோம்னா அந்த அத்தியன உற்சவம்ங்கிறது முத்தமிழ் விழா அப்படிங்கிறது தான். இப்போ திருநெடுந்தாண்டகம் தொடங்கி 10 நாட்கள் நம்ம பார்த்தோம். இந்த வைகுண்ட ஏகாதசி மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம் தனித்துவத்தோட. அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி ஒரு 10 நாள், வைகுண்ட ஏகாதசியை சேர்த்து ஒரு 10 நாள், பகல் 10 ராப்பத்து உற்சவங்கள் ரொம்ப கோலாகலமாக நடத்துகிறது. இந்த திருநெடுந்தாண்டகம் தொடங்கி 10 நாட்கள் பகல் 10 அப்படிங்கிறதாகவும், நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி திருநாள் ராப்பத்து அப்படின்னு கொண்டாடப்படுகிறது. இந்த வைகுண்ட ஏகாதசி நம்ம இந்த பரமபத வாசலோட சேர்த்து பார்க்கும்போது பகல் 10க்கும் ராப்பத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய நாள் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசி தொடங்கி 10 நாட்கள் திருவாய்மொழி எல்லாம் ஓதி இறுதி நாள்ல நம்மாழ்வார் பரமபதம் எய்தினார் அப்படிங்கிறது ஐதீகம். திருவரங்கத்துல திவ்ய பிரபந்த அத்தியன திருவிழா அப்படின்னு இந்த திருவிழாவில் நடுப்புற இந்த பகல் 10க்கும் ராப்பத்துக்கும் நடுப்புற இருக்கிற நாள் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி. இப்ப நம்மாழ்வாருக்கு காட்சி கொடுக்கிறார், அந்த காட்சியை தான் நம்ம பார்க்க போறோம். பரமபத வாசல்ல இருந்து காட்சி கொடுக்கிறார், இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இது என்னன்னா, தாம் வைகுந்தம் புகுந்தோம் அப்படிங்கிற செய்திய நம்மாழ்வார் பாசுரங்கள் மூலமா விவரிக்கிறார். அவர் என்னென்ன பார்த்தாரோ அதை தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் இந்த இடத்துல. வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தத்தமர் என்று எமதிடம் புகுதென்று வைகுந்தத்தமரரும் முனிவரும் வியந்தனர். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே, வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே ஏன்னு திருவாய் மொழியாவே ஆகியிருக்கார். வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியே. நம்மளுடைய எண்ணமெல்லாம் வைகுண்டத்துக்கு போகணுங்கிறதா தான் இருக்கணும். ஆகவே அதற்கு அடிப்படையான ஏகாதசி நாளை வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடி அரங்கனுடைய அருளை பெறுகிறோம். இது திருவாய்மொழி திருநாள் அப்படின்னு கொண்டாடப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசிக்கு இன்னொரு பேர் திருவாய்மொழி திருநாள். பூலோக வைகுண்டம்னு கொண்டாடக்கூடிய ஸ்ரீரங்கத்துல 12 ஆழ்வார்களாலையும் பாடப்பட்ட ஒரே தலம், ஆழ்வார்கள் அபிமானித்த தலம் இந்த ஸ்ரீரங்கத்துல. மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கண்ணனே கீதையில சொல்றார் போல, அதன்படி இந்த மார்கழியில சுக்லபட்ச ஏகாதசி அன்னைக்கு சிறப்பு ஆராதனை செய்கின்றோம். அதுதான் வைகுண்ட ஏகாதசின்னு சொல்றோம். வேத கோஷத்தோட இதிகாச புராண வேதாகமங்கள் அருளி செயல்கள் எல்லாவற்றாலையும் இதை ஒட்டி கொண்டாடுறோம். இதுல என்னன்னா, இது ஆரம்பிக்கப்பட்டது திருமங்கை ஆழ்வாரால. திருமங்கை ஆழ்வாருக்கு நம்மாழ்வாருடைய பாசுரங்களை பெருமான் கேட்கணும்னு ஆசை. தன்னோட பாட்டே இல்லை, நம்மாழ்வாருடைய பாட்டை பெருமாள் கேட்கணும்னு ஆசை. அதனால திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார் திருநகரிக்கு போய் நம்மாழ்வாருடைய விக்கிரகத்தை திரு அரங்கத்துக்கு எழுந்தருளை பண்ணி ஏகாதசி உற்சவத்தை நடத்தினார். மார்கழி மாச இந்த சுக்லபட்ச ஏகாதசி விடியற் காலையில இந்த வைகுண்ட ஏகாதசின்னு சொல்ற இந்த திதியில
அழகிய மணவாளன் பரமபத வாசல் வழியாக புறப்பட்டு நம்மாழ்வாருக்கு தன்னுடைய நடை அழகை காண்பிக்கிறான். அதுதான் இந்த நாள். நம்மாழ்வாருக்கு நடை அழகை காண்பிக்கிறான். பின்னர் தான் இருக்கக்கூடிய பந்தல்ல ஆழ்வாருக்கு திருப்பரிவட்ட மரியாதையெல்லாம் பண்ணிவித்து ஆழ்வார் அருளிய திருவாய்மொழிய பாட கேட்டு இறைவனே களிப்புறுகிறான். அதாவது ஆழ்வார்களுக்குள்ள இறைவனே அடக்கம்ங்கிறது. திருமங்கை ஆழ்வார் ஆசைப்பட்டபடி நம்மாழ்வாருடைய வந்து பாசுரங்களை கேட்டு அவருக்கு உரிய மரியாதையை கொடுக்கிறான். அவருக்கு தன்னுடைய நடையழகை காண்பிக்கிறான் அழகிய மணவாளன். அந்த நாள் தான் அந்த பரமபத வாசல். அதுக்கப்புறம் பின்னர் ஆழ்வார் திருமாமணி மண்டபத்துக்கு நம்பெருமானை அழைத்து வருகிறார். அங்கு திருவாய்மொழிய உன்னதமாக கேட்டு அருள்கிறார். தினமும் திருமங்கை ஆழ்வார் முன்பாக நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில 100 பாசுரங்கள் ஓதப்படுங்க. 100 பாசுரமா ஓதி இவ்வாறு 10 நாட்கள் ஓதப்படும். 100 பாடல்கள் விகிதம் பாசுரங்கள் 10 நாட்கள் ஓதப்படும். இந்த உற்சவத்துக்கு தான் ராப்பத்து அப்படின்னு பேரு, திருவாய்மொழி திருநாள் அப்படின்னு பேரு, பெரிய திருநாள்னு பேரு, திரு அத்தியன உற்சவம்னு பேரு. 10வது நாள் முடியறது இல்லையா? இந்த 10வது நாள் உற்சவத்தினுடைய இரவுல சூழ் விசும்மணி முகில்ங்க பாசுரத்தை பாடி ஆழ்வாரை அழகிய மணவாளனின் திருமுன்னே அடிக்கீழ் ஆழ்வார்களை ஏற்றி வைக்கிறது வழக்கம். இது என்னன்னா, இந்த காலத்திலேருந்தோ இந்த பகல் 10 ராப்பத்து உற்சவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வேத பாராயணங்கள் ஓதப்பட திருமங்கை ஆழ்வார் எம்பெருமானிடத்துல திருவாய்மொழியை நீ வேதத்துக்கு சமமா வச்சுக்கணும், வேதம் மட்டும் இல்ல உனக்கு தமிழ் வேதமாம் இந்த பிரபந்தத்தை நீ கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பிக்கிறார். அதுபடி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிய வேதத்துக்கு சமானமா ஆழ்வார் எண்ணத்தை பூர்த்தி பண்ணி இந்த பகல் 10 உற்சவங்கள்ல அழகிய மணவாளன் மற்ற ஆழ்வார்களுடைய பாசுரங்களை பகல் 10லையும் நம்மாழ்வாருடைய பாசுரங்களை ராப்பத்திலையும் கேட்கிறார். நம்பெருமான் இந்த வைகுண்ட ஏகாதசி இந்த ஒரு நாள்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா இதுக்கு இட் டேட்ஸ் பேக் கார்த்திகை மாசத்துக்கு போகலாம். இந்த நம்பெருமான் திருக்கார்த்திகை சொக்கப்பானை உற்சவம் முடிஞ்ச உடனே திருமங்கை ஆழ்வாருடைய திருநட்சத்திரம் தான். அது முடிஞ்ச உடனே பெரிய திருமண்டபத்துல எழுந்தருளுவார் பெருமான். இப்போ நம் பெரிய திருநாளுக்காக ஆழ்வார் நகரிலிருந்து நம் சடகோபனை நம்மாழ்வாரை அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி எண்ணெயெல்லாம் கொடுத்து அனுப்புறார் சிஷ்யனை கூப்பிடுறதுக்கு. அதன் பின்னர் திருமொழி திருநாள்ங்க கூடிய பகல் 10 உற்சவம் வரைக்கும் பெருமானுக்கு புறப்பாடே கிடையாது. அப்ப ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் இப்பதான் புறப்பாடு. இந்த உற்சவம் திருமங்கை ஆழ்வார் காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சது. என்ன நம்ம பார்த்தோம், இதை ஆரம்பிச்சு வச்சது திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வாருடைய பாசுரத்தை கேட்கணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த உற்சவம் திருமங்கை ஆழ்வார் காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் குறைய பின்னர் ஸ்ரீமன் நாதமுனிகள் இந்த உற்சவங்களை மறுபடியும் தட்டி எழுப்புறார், இது நடக்கணும் அப்படின்னு. இப்போ தன்னுடைய மருமக்களான கீழையழகத்தாழ்வான் மேலையகத்தாழ்வான் இவர்கள் 2 பேரையும் கொண்டு இசையோடையும் தாள அபிநயத்தோடையும் இந்த பெருமானுடைய பாசுரங்கள்லாம் பாடி, இதுல என்னன்னா ஆச்சரியம், நம்மாழ்வாருடைய பாசுரத்தை கேட்கணும்னு திருமங்கை ஆழ்வார் ஆசைப்பட்டார். திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரத்தை கேட்கணும் அப்படின்னு நாதமுனிகள் ஆசைப்பட்டார். இப்படி ஒருத்தர் காலத்துக்கு அப்புறம் கொண்டாட கூரத்தாழ்வாரனுடைய திருமகனான பராசர பட்டர் திருநெடுந்தாண்டம் மூலம் மேல்நாட்டு வேதாந்தியை ஜெயிக்கிறார், வாதுல ஜெயிக்கிறார். அப்படி ஜெயிக்கும் போது அவர் பேர் தான் நஞ்சியர் அப்படின்னு சொல்றாரு. நம்ஜியர் அப்படிங்கிறது நஞ்சியர்னு. பெரிய பெருமாளும் அருளுமாறு கூற அந்த திருநெடுந்தாண்டக திருநாள் அப்படின்னு கொண்டாடப்படுகிறது. அதுதான் அந்த பகல் 10 திருநாளுக்கு முதல் நாளான அமாவாசை அன்னைக்கு நடக்கும். அப்படி பார்த்தா இந்த வைகுண்ட ஏகாதசிங்கிறது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல, அமாவாசை அன்னைக்கு இந்த திருநெடுந்தாண்டக திருநாள், அதுக்கப்புறம் 10 நாள் பகல் 10, அதுக்கப்புறம் வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசி தான் ராப்பத்தினுடைய முதல் நாளா இருக்கு. இப்படி ஒரு பெரிய வைபவமாக கொண்டாடப்படுகிறது. இதுதான் இந்த பரமபத வாசல் திறக்கக்கூடியதனுடைய பொருள். திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார் காலத்துக்கு அப்புறம் அவருடைய பக்தர் நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்கள்லாம் கொண்டாடப்படணும் மறுபடியும் ஆரம்பிக்கிறார். இந்த பரமபத வாசல் திறக்கிறதுல அதை பார்க்கறவங்களுக்கு மோட்சம் கிட்டும், அதாவது மறுபிறவி அப்படிங்கிறது கிடையாது, இறைவனோட சேர்ந்து கலந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி, வைகுண்டம் போயிட முடியும் அப்படிங்கிற மாதிரி, பதவி கிடைக்கும்னு சொல்றது. இந்த சமயத்துல
மறுபிறவி அப்படிங்கிறதே வந்து இந்து சமயத்துல வந்து ஒரு வேண்டாம், அது வந்து தேவை கிடையாது, இறைவனுடைய அடிதான் இறுதி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கா? ஆமா, நிச்சயமாங்க. அதாவது புல்லாகி பூண்டாகி பல் மிருகமாகி இப்படி எத்தனையோ தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேனே அப்படிங்கிற, இப்படி எல்லா பிறப்புக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடியது, எல்லாருமே போற்றக்கூடியது எனக்கு பிறவி வேண்டாம். பிறவிங்கிறது ஒரு தொல்லை தான், நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் இந்த பிறவி வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய மூல காரணம். அதனால்தான் பல்வேறு மகான்கள் இறங்கி வந்து பிறவாவரம் தாரும் பிறவாவரம் தாரும்னு கேட்டதே அதுக்குதான். ஹிந்து தர்மத்துல பிறக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு விதியாகவே எல்லாரும் மனசுக்குள்ள வைத்துக்கொண்டு, ஆன்மீகத்தை நம்பக்கூடியவர்களும் சரி நம்பாதவர்களுக்கும் சரி இந்து தர்மம் வகுக்கக்கூடிய ஒரு நியதி பிறவா நிலை எய்த வேண்டும் அப்படிங்கிறதான். நம்ம பார்ப்போம், மேக்ஸ் முல்லர் உனக்கு கடைசி ஆசை என்னன்னு கேட்ட போது அவர் சொல்றார், இந்த மறுபிறப்புங்கிறது உண்மையான்னு தெரியல, ஆனால் மறுபிறப்புங்கிறது உண்மையா இருந்தா நாம் எல்லாரும் போற்றி கொண்டாடக்கூடிய இந்த பாரத பூமியில இந்தியாவில பிறக்கணும்னு பெரிய தத்துவ ஞானியான மேக்ஸ் முல்லரே கேட்கிறார். அப்படித்தான் நம்முடைய புண்ணிய பூமியான பாரதத்துல ஒரு கல்லாக பிறக்கிறோம், ஒரு மண்ணா பிறக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா ஏறி ஒரு மனித பிறவிங்கிறது கிடைக்கிறது. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன்குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு பார்க்கும்போது இதெல்லாம் தாண்டி அந்த இறைவனுடைய அடியை பின்பற்ற வேண்டும், பிறவா நிலை எய்த வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கை. முக்கியமானது இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வைகுண்டத்தையே நாம அடையிறோம் அப்படின்னா, பரமபத வாசல் திறந்து வைகுண்டத்துக்கு நம்ம போனா நம்ம இருந்தாதான் அதை போய் பார்க்க முடியும். அதுக்கு ஒரு டெமோ மாதிரி வைகுண்டம் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற. சனாதன தர்மத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான், இந்த மாதிரி எந்த ஒரு குறிப்பும் கிடையாது. அதே மாதிரி சுதந்திரமான ஒரு எண்ணம் ஒரு பக்தனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அவருடைய மனசுல என்ன சிந்தனை இருக்கோ அது வெளிப்பட போகிறது. வெளிப்படணும்னு அவசியமே கிடையாது. அந்த இறைவன் திருவருள் பொழிய போறான். அதாவது இது இது மோர் தேன் மெட்டீரியலிஸ்டிக் வியூ. நம்ம ரொம்ப எனக்கு இதனால இது கிடைக்குமா அது கிடைக்குமான்னு யோசிக்காம, இது பிறப்பு இறப்பு மூப்பு தளர்வு இதெல்லாம் தாண்டி புருஷார்த்தங்களை அடைய வேண்டிய ஒரு உன்னதமான திருநாள் வைகுண்ட ஏகாதசி. என்ன கிடைக்கும்? எப்பவுமே நமக்கு தான் பிரச்சனை, எல்லா நாளும் இருக்கு. அந்த பிரச்சனையை விடுத்து உண்மையாகவே இந்த ஆத்மா கரையேற ஒரு உகந்த நாள் இந்த வைகுண்ட ஏகாதசி. நம்மாழ்வாருடைய பாசுரத்துல அந்த பாசுரங்கள் மூலமா நான் வைகுண்டத்தை அடைந்தேன், இந்த உயிர் போன உடனே என்னென்னலாம் பார்த்தேன் அப்படிங்கிற. சூழ் விசும்பணி முகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலை திரை கையெடுத்தாடின ஏழ் பொழிலும் பலம் ஏந்திய என்னப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டுகந்தே. என்னுடைய சுவாமியை என்றும் நிலை பெற்ற புகழை உடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய அடியார்களை கண்டவுடனே, இவர்கள்லாம் அந்த வைகுண்டத்துக்கு போன உடனே மேகக்கூட்டங்கள்லாம் இடிங்கிற முரசொலியை முழக்கின அப்படிங்கிறது முதல் பாசுரம். முரசொலியை முழக்க ஆழமான சமுத்திரம் தன்னுடைய அலைக்கரங்களை எடுத்து ஆரவாரம் செய்தது, தங்களுடைய வளங்களை ஏந்தி கொண்டு காண்பித்தது. நாரணன் தமரை கண்டு உகந்து நம் நீர்முகில் பூரண பொற்குடம் பூரித்தது உயர் விண்ணில் நீரணி கடல்கள் நின்று ஆர்த்தன நெடுவரை தோரணம் நிறை தெங்கும் தொழுதனர் உலகே தொழுதனர் உலகே. ஸ்ரீமன் நாராயணனுடைய தொண்டர்களை பார்த்து நல்ல நீரை சுமந்திருக்கக்கூடிய உயரமான ஆகாயத்துல திரண்டிருக்கக்கூடியது பூரண பொற்குடம் ஏந்தி வரவேற்கிறதாம். வைகுண்டத்துல எப்படி இந்த வார்ம் ரிசப்ஷன் இருந்தது, எப்படி எல்லாம் வரவேற்றார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரங்கள். தொழுதனர் உலகர்கள் தூபனல் மலர் மழை பொழிவனர் பூமி என்று அளந்தவன் தமர் முன்னே எழுமின் என்று இருமருங்கிசைத்தனர் முனிவர்கள் வழி இது வைகுந்தத்திற்கு என்று வந்து எதிர. இப்படியெல்லாம் நான் போறேன், நான் போன போது வழி இதுதான் அப்படின்னு வைகுண்டத்துக்கு சொல்ல, பூமியை அன்று அளந்த திருவிக்கிரமனுடைய பக்தர்களுக்கு முன்னாடி வாழக்கூடியவர்கள்லாம் நல்ல மலர்களை பெய்து வாருங்கள் வாருங்கள்னு ரெண்டு பக்கத்துலயும் எங்களை கூப்பிட
நான் வைகுண்டத்துக்கு வழி இதுதான் அப்படின்னு சொல்ல நம்மாழ்வார் வைகுண்டத்துக்கு எப்படியெல்லாம் போனேன் அப்படின்னு சொல்றாரோ இப்படித்தான் வைகுண்டம் இருக்கும் அப்படின்னு நமக்கு படம் பிடிச்சு காண்கிறார் போல இந்த பாசுரங்கள் இருக்கு. எதிரெதிர் இமையவர் இருப்பிடம் வகுத்தனர், கதிரவர் அவரவர் கை நிறை காட்டினர், அதிர்குரல் முரசங்கள் அலை கடல் முழக்கொத்த மதுவிரி துழாய்முடி மாதவன் தமர்க்கே அப்படி தேவனோடு மலரும் திருத்துழாய் முடியில தரித்த மாதவனுடைய தொண்டர்கள்லாம் எல்லாரும் வகுத்து கொண்டு அணியணியா நிற்க, 12 ஆதித்தர்கள் வழிநடக்க, முரசொலி ஒலிக்க, எல்லாரும் காத்து கொண்டு நாங்க எல்லாரும் வைகுண்டம் போனோம் அப்படின்னு பல்வேறு பாடல்கள் மூலமா நம்மாழ்வார் விளக்குறார். இதுதான் இந்த சூழணி விசும்பன் இந்த பாடலை கொண்டுதான் இந்த பரமபத வாசல் எப்படி திறந்தது. இங்க ஓடக்கூடிய காவிரி நதி சாதாரண நதி இல்ல, விரஜா நதி, வைகுண்டத்துல ஓடக்கூடிய விரஜா நதியே இங்க காவிரி நதியா இருக்கு அப்படின்னு எல்லாம் பாடல்கள். வைகுந்தம் போறதுதான் மன்னவருக்கு அழகு, மன்னவருக்குனுடைய விதியே வைகுந்தம் போறதுதான் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்கள் மூலமா நம்மாழ்வார் வைகுண்டத்தினுடைய வழியை மிக அழகாக செப்புகிறார். இந்த சொர்க்கவாசல் திறப்புல மட்டுமே இந்த ஏகாதசியுடைய சிறப்புகள் வந்து முடிஞ்சிறது கிடையாது. இன்று நாள் முழுவதுமே இந்த ஏகாதசி தினத்தன்று இந்த நாள் முழுவதுமே பெருமாளை வழிபடுவதற்கான வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் கிட்டும்னு ஐதீகம் இருக்கு. அதே மாதிரி இந்த நாள் ஃபுல்லாவே எப்படி வந்து கோயிலுக்கு வந்து பக்தர்கள் வழிபடுறாங்க. நிச்சயமா, அதாவது ஏதோ ஏகாதசி ஏதோ வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு நினைச்சு நம்ம ரொம்ப சாமானியமா அதை எடை போட முடியாது. ராமபிரானுடைய முன்னோர்கள்ல ஒருவரான இக்ஷ்வாகு ரொம்ப புகழ் பெற்றதுனால அந்த வம்சத்துக்கு இக்ஷ்வாகு வம்சம்னு பேர். இந்த இக்ஷ்வாகுவினுடைய அப்பா வைவஸ்த மனு. இந்த வைவஸ்த மனுவுக்கு 10 மகன்கள். அதுல ஒத்தர் நபகன் அப்படிங்கிறவர். இந்த நபகனுடைய மகன் நாபாகன். நாபாகனுக்கு அம்பரீஷன் அப்படின்னு ஒரு பையன் பிறக்கிறான். அம்பரீஷன் தலை சிறந்த பக்திமான், 7 கடலால் சூழப்பட்ட பூமிக்கு ஒரே தலைவனா இருக்கான். விரதங்கள்லயே தலை சிறந்ததான இந்த ஏகாதசி விரதத்தை ரொம்ப பக்தி சிரத்தையோட நடத்துறான். விஷ்ணுவினிடத்துல கொண்ட பக்தியால எல்லா கருமங்களையும் ஒன்று விடாம பண்றான். ஏகாதசி எப்படி நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்த மாதிரி தசமி, ஏகாதசி, துவாதசி இந்த 3 நாட்களையும் ரொம்ப பக்தியோட செய்யறான். அவன் கேட்காமலேயே அவனுடைய நாட்டை காப்பாத்துறதுக்கு இவன் ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால அந்த நாட்டை மகாவிஷ்ணுவே தன்னுடைய சக்கராயுதத்தால காப்பாத்துறார். அப்படி இருக்கும்போது ஹரிதினோபவாசமாகினான், ஹரிபக்தர் குரவாகினான், ஹரிதின உபவாசமாகினான். இப்படி பிரியமுடன் தசமி ஓர் பொழுது அருந்தி பிருந்தாவனன் அன்பு பொருந்தி மறுதினம் முற்று முனாதிரவெல்லாம் விழித்து அடுத்த நாள் எதுவுமே சாப்பிடாம இப்படின்னு எல்லாம் இந்த விரதத்தை ரொம்ப செம்மையாக இருக்கான். இப்படி இந்த அம்பரீஷன் இருக்கும்போது மகாவிஷ்ணுவிற்கு உகந்த நாளான ஏகாதசிக்கு நிகரான விரதம் எதுவும் இல்லை அப்படின்னு அம்பரீஷன் விரதம் இருக்கான். அப்படி இருக்கும்போது யமுனையினுடைய அந்த கரையில மதுவனத்துல அவருடைய மனைவியோட தியானங்கள்லாம் பண்றான். 60 கோடி பசுக்களை வேதம் அறிந்தவர்களுக்கு தானமா தரான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் துர்வாச முனிவர் அம்பரீஷனுடைய நாட்டுக்கு வர. எப்பவுமே கோவத்திலேயே இருக்கக்கூடியவர் துர்வாசருங்கிறதுனால கோவத்துல வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. துர்வாச முனிவன் வந்தான் மன்னன் முன், துர்வாச முனிவன் வந்தான். துர்வாச முனிவர் வந்து அப்பா எப்படி இருக்கான்னு கேட்ட உடனே எல்லாம் அவருக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணி நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் இன்னைக்கு தான் ஏகாதசி விரதம் இருக்கேன், ஒரு மாமுனிவரான நீங்க வந்திருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி அவரை உட்காத்தி வச்சு, முனிவரே நீங்க என்னோட சாப்பிடணும் அப்படின்னு கேட்க பெருமானுடைய திருவருள் காட்சி நமக்கெல்லாம் கண்ணார கண்டு அழகிய மணவாளனை பார்க்கணும். பக்தர் வெள்ளம் பெருமாளை வழிபட குவிந்திருக்கக்கூடியதான இந்த நேரத்துல அழகான கோவைப்பழம் போன்ற உதடு, மந்தஸ்மிதம் போன்ற புன்னகை, தெள்ளிய நகையாக அந்த பெருமான் அந்த குடையோட விற்றிருக்கக்கூடியதான அற்புதமான காட்சியை பார்க்குறோம். எல்லாம் தயார் நிலையில இருக்கு. நம்மாழ்வாருக்கு அழகிய மணாளன் தன்னுடைய நடை அழகை காண்பிக்கக்கூடியதான காட்சியை பார்க்கறதுக்காக இத்தனை மக்கள் ராத்திரியிலேருந்தே குழுமி இருக்கோம். எல்லாரும் தொலைக்காட்சி பெட்டி முன்னாடி பார்ப்போமான்னு அந்த திருவரங்கத்தானுடைய தாழ் பணிய காத்து கொண்டு இருக்கக்கூடியதான நிலையில அழகான அக்னி எல்லாம் மனம் வீச
நறுமண புகைகள் அற்புதமா திரண்டு இருக்கக்கூடியதான இந்த நேரத்துல வைர வைடூரியங்கள் அழகாக அருள்பாலிக்க சேவை சாதிக்க பெருமான் நறுமண பூச்சாந்தோட வீற்றிருக்கக்கூடியதான காட்சியை பார்க்குறோம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்படி இந்த அம்பரீஷன் இருக்கும்போது இந்த விரதத்தில் துர்வாச முனிவர் வந்த உடனே பெருமானே நீங்களும் சாப்பிடணும் என்னோட இந்த ஏகாதசி விரதம் முடிச்சு இன்றைய தினம் துவாதசி சூரியோதயத்துக்கு முன்னாடியே நான் பாரணை பண்ண போறேன், நீங்க மாபெரும் ஒரு ஞானி வந்திருக்கு, நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல அவர் சொன்னார், சரிப்பா நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நீராட போனவர் அந்த பக்கம் காணவே காணும், வரவே இல்லை. என்னடா இது, நம்ம வேற சூரிய உதயத்துக்கு முன்னாடி சாப்பிட்டாதான் அந்த ஏகாதசியினுடைய பலன் கிடைக்கும். அதனால அம்பரீஷன் உணர்ச்சி வசப்படுறான், இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலையேன்னு பொறுமை இழந்து போறான். அவர் வரவே இல்லை. சூரிய உதயம் ஆச்சுன்னா அந்த ஏகாதசி இருந்தது ஃபுல்லாக வேஸ்ட், தசமியும் வேஸ்ட், ஏகாதசியும் வேஸ்டாக போயிடுமே அப்படின்னு ரொம்ப கவலைப்படும் போது அப்போ அவருடைய குலகுருவான வசிஷ்டர் சொல்றார், நீ துளசி தீர்த்தத்தை பருகினானேயானாலே இந்த பாரணை பண்ண பலன் வந்துடும், அதனால நீ அவர் வர வரைக்கும் துளசி தீர்த்தத்தை பருக, அவர் வந்த உடனே சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல அவர் துளசி தீர்த்தத்தை பருகிறார். முனிவருக்காக காத்து கொண்டு இருக்கும்போது துர்வாசர் ஞான திருஷ்டியில பார்த்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தா நான் ஒரு முனிவன் வந்திருக்கேன், என்ன ஒரு அவமரியாதை பண்ணி நீ இந்த துளசி தீர்த்தத்தை பருகிருப்ப அப்படின்னு கோவம் வந்தது, என்னை மரியாதையா நடத்தலை அப்படின்னு சொல்லி இந்த துர்வாச முனிவர் அவருடைய தலையில அவருடைய ஜடையை பீத்து எறிந்து அதுலேருந்து கிருத்தியை அப்படிங்கிற துர்தேவதையை உண்டாக்குறார். இந்த கிருத்தியை அம்பரீஷனை அழித்து விட்டு வா அப்படின்னு ஏவ கையில கத்தியோட இந்த துர்தேவதை அம்பரீஷன் அழிக்கணும்னு காத்து கொண்டிருக்க சடையில் இருந்தொரு பூதம் எழுந்து அதுவே கடையுகம் முடிவினில் எழும் வடைவை அப்படின்னு எழுந்து நான் என்ன பண்ணோன்னு கேட்க அவனை அழித்து விட்டுவான்னு சொல்ல அந்த பூதத்தால் அழிக்க முடியல, மாறாக பெருமானுடைய சக்கராயுதம் துர்வாசனை துரத்துகிறது. அம்பரீஷன் ஒண்ணுமே பண்ண முடியல, ஏன்னா அவர் துர்வாச முனிவராகவே இருந்தா கூட அம்பரீஷன் ஏகாதசி விரதம் இருந்தவன், அதனால அம்பரீஷன் எதுவுமே பண்ண முடியல. அது துரத்த பிரம்மா கிட்ட போறார், சிவன் கிட்ட போறார், எல்லாரும் கைவிரிக்க திருமாலிடத்திலே வர திருமால் சொன்னார், என்னை விட பவர்ஃபுல்லான ஆளு இந்த ஏகாதசி விரதம் இருக்கக்கூடிய என்னுடைய பக்தன், நீ அம்பரீஷனையே போய் சரணடை அப்படின்னு சொல்ல வேற வழியே இல்லை. அம்பரீஷன் இடத்திலேயே அவர் வர துர்வாசனை திருமாலாழி விரட்டி துரத்துகின்றதே, துர்வாசனை திருமால் ஆழி விரட்டி துரத்துகின்றதே, துரத்தி விட வேற வழியே இல்லாம அம்பரீஷன் இடத்துல சரணாகதி பண்ண அவர் அங்க இங்க ஓடி வரத்துக்குள்ளே 1 வருஷம் ஆச்சு. அவர் மறுபடியும் அம்பரீஷன் இடத்துல வர 1 வருஷத்துல அவருக்காக காத்து கொண்டே இருந்து அவர் வருவார்னு காத்து கொண்டு இருக்க அவருடைய குணத்தையும் வச்சு அம்பரீஷனுடைய ஏகாதசி விரதம் இருந்ததுனால ஒரு மகா முனிவரையே ஜெயிக்கக்கூடிய பலன் கிடைச்சது அகங்காரம் சற்றுமில்லாத அம்பரீஷனுக்கு. அதனால ஏகாதசி விரதத்தை விட தலை சிறந்த விரதம் எதுவும் இல்லை அப்படிங்கிறது. அதுவும் முக்கியமா இந்த வைகுண்ட ஏகாதசி ஸ்ரீரங்கத்துல நாம எல்லாம் பார்க்கிறோம். திருவரங்கம் கோவில் விமானம் பிரம்மாவினுடைய தவத்தினால திருப்பார்கடல் வெளிப்பட்டு கிடைத்த போது கிடைத்தது. அதனாலதான் இந்த ஸ்ரீரங்க பெருமான் சுயம்பு, ஆரம்பத்திலே பார்த்தோம் ஸ்வயம்பக்த கஷேத்திரங்கள்னு சுயம்பு மூர்த்தி. பிரம்மா நித்திய பூஜை செய்து சூரியனை நியமிக்கிறார். பெருமான் அற்புதமான திருக்காட்சி நமக்காக கொடுக்கிறார். பக்தர்கள்லாம் ஏகோபித்ததான பெரிய புடைசூழ பெருமானுடைய கம்பீரமான படை திரண்டு வந்து பெருமானுடைய காட்சியை கண்ணார பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஸ்ரீரங்கத்தை பத்தி பார்த்து கொண்டிருந்தோம். சூரிய குலத்துல பிறந்த ராஜா இக்ஷுவாகு இந்த விமானத்தையே தன்னுடைய தலைநகரமாக அயோத்தியில வழிபட வைத்திருந்தான். அப்படியே பரம்பரையா இக்ஷுவாகு, அந்த பரம்பரையில தசரதர், ராமர், இவர்கள் எல்லாருமே இந்த ஸ்ரீரங்க பெருமான வழிபாடு செய்ய, ராமருடைய குலதெய்வமே ரங்கநாதர் தான். ஸ்ரீரங்க பெருமான பூஜை செய்ய ராம பட்டாபிஷேகம் முடிஞ்சது. விபீஷ்ணனுக்கு ஏதாவது ஒரு பரிசு தரணுமே அப்படின்னு பார்த்தார். விபீஷ்ணனுக்கு என்ன பரிசு தரலான்னு பார்த்தார். இந்த ரங்கநாதரை பரிசா கொடுக்குறார். இப்படி கொடுக்கும்போது அவன் தலையில சுமந்து இலங்கைக்கு அதை எடுத்துக்கொண்டு போனோன்னு பார்க்கறான். அப்ப இளைப்பாறும்போது இந்த காவிரி நதி தீரத்துல இளைப்பாறும்போது அங்க வைக்கிறான். இது வைக்கும்போது அதுதான் ஒரு சரித்திரமே உண்டு. இது வைக்கும்போது ஒரு சின்ன பையன் வைப்பான், நீ கீழே வைக்கக்கூடாது கையிலேயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல
ஆகட்டும் ஆகட்டும், நீ சொல்கிறபடியே நான் பண்ணுறேன்னு சொல்லி அவர் அப்படி போன உடனே கூப்பிட்டு 3 தடவை கூப்பிட்டாச்சு, இனிமேல் நீ வரல நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பட்டுன்னு கீழே வைக்கிறான். அப்படி வைக்கும்போது அதை எடுக்க முடியல. அவன் ஓடி ஓடி வந்து எடுத்து பார்க்குறான், எடுக்கவே முடியல. பிள்ளையார் தான் வந்து இந்த காவேரி நதி தீரத்தில் ரங்கநாத சுவாமி இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு பாடுபட்டு அங்கே வச்சு ஒரு குட்டையும் வாங்கி கொண்டு உச்சி பிள்ளையாரா மலைக்கோட்டையில் உட்காந்துருக்கார். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே இந்த சபையில் இருக்கும்போதே தர்மவர்ம சோழனுக்கு இந்த பிரணவாகாரமான ரங்கநாதர் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனால் அப்போ கிடைக்கல, விபீஷணனுக்கு கிடைச்சது. ஆனால் கடைசியில் இந்த காவிரி நதியினுடைய கரையில் இந்த விமானத்தோடு சேர்த்து ரங்கநாதர் வைக்கப்பட்ட உடனே தென் திசை இலங்கை நோக்கி, இலங்கையிலேயே வைக்கப்படணும்னு இப்படி வைக்க முடியலையேங்கிறதுனால பெருமான் இலங்கை நோக்கி காட்சி தரார். குடதிசை முடியை வைத்து, குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளதை அரவணை துயிலுமாக்காண்டு உடலுனு குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி கோவிலில் பக்தர்கள் பக்தி மையத்தோடு நின்று இருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் அங்கு சொர்க்க வாசல் திறக்கப்படவிருக்கிறது. இந்த சொர்க்கவாசல் சிறப்பு நிகழ்வு என்பது வெறும் ஒரு ஸ்ரீரங்கத்துல மட்டுமோ அல்லது ஏதாவது ஒரு கோவில்ல மட்டுமோ இல்லாம எல்லா பெருமாள் கோவில்களையும் ஒரு பொதுவாகவே கடைபிடிக்கப்படுது. இந்த அளவிற்கு எல்லா இடத்துலையும் நடக்கிறதுனாலதான் பக்தர்கள் எல்லா இடத்துலையும் போய் பல கோவில்களுக்கும் சென்று பெருமாளை வழிபட முடியுது. ஒரு கோவில் மட்டும் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து அந்த காட்சி வந்து கிடைக்காது. அந்த வகையில பல இடங்கள்லையும் இப்படி கடைபிடிக்கிறதுனால இந்த கடைபிடித்தலில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன? நிச்சயமா ஒரு கோவிலுமே இப்போ ஸ்ரீரங்கம் பார்த்தசாரதி பெருமாள் நம்ம பார்க்குறோம், 2 கோவிலையும். அதை தாண்டி 108 திவ்ய தேசத்திலையும் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுறது. திருவரங்கம், திருவுரையூர், திருக்கரம்பனூர், திருவள்ளரை, திருஅன்பில், திருப்பேர் நகர், தஞ்சை மாமணி, திருக்கண்டியூர், திருக்கூடலூர், திருக்கவித்தலம், திருப்புள்ளம்பூதங்குடி, திருஆதனூர், திருக்குடந்தை, திருவிண்ணகர், நந்திபுர விண்ணகரம், திருநறையூர், திருச்சேரை, திருவல்லிக்கேணி, திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம், திருக்கண்ணங்குடி, திருநாகை, திருச்சிறுப்புலியூர், திருவில்லியங்குடி, திருவள்ளூர், திருஇந்தளூர், திருவைகைக்குளம், ஆர்த்தன்பள்ளி, திருமணிக்கூடம், திருக்கோவலூர், திருக்கச்சி, திருத்தங்கா, திருவூரகம், திருநீரகம், திருக்காரகம், திருக்கல்வனூர், திருப்பாடகம், திருப்பவளவண்ணம், பரமேஸ்வர விண்ணகரம், திருப்புட்குழி, திருக்கடிகை, திரியப்புள், திருநீர்மலை, திருவிடந்தை, திருக்கடல் மல்லை, திருநாவாய், திருமூழிக்களம், திருக்கடித்தானம், திருப்புலியூர், திருஆரன்வினை, திருவன்வண்டூர், திருவனந்தபுரம், திருவட்டாறு, திருக்குறுங்குடி, ஸ்ரீவைகுந்தம், வரகுணமங்கை, ஸ்ரீவில்லிபுத்தூர், திருக்கூடல், திருமோகூர், திருப்புல்லானி, துவாரகை, திருஆய்ப்பாடி, திருப்பரிதி, அயோத்தி, நைமிஷாரண்யம், சாலக்கிராமம், சிங்கவேல் குன்றம், திருவேங்கடம், திருப்பார்கடல், திருப்பரமபதம். பெரிய வரிசை உண்டு, நம்ம சிலதான் பார்த்தோம். திருப்பரமபதம் இதோட கடைசி என்னன்னா பரமபதம். அதனால எல்லா திவ்ய தேசங்கள்லையும் இது மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அவர் சொன்ன மாதிரி நம்முடைய செய்தியாளர், இறைவன் நம்ம இடத்துக்கு வருதான் இதனுடைய தனித்துவமே தவிர எல்லா நாளும் நம்ம போய் பார்க்குறோம். ஆனால் நம்ம இடத்துக்கு வந்து ஓடோடி வந்து அந்த ரத்னாங்கியில் அந்த பெருமான் அழகிய மணவாளன் ஜொலிக்கும் போது நம்மாழ்வாருக்கு எப்பேற்பட்ட காட்சியை கொடுக்கிறாரோ, நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரங்களை கேட்டு செவிக்குளிர இன்பம் கண்டு பெருமான் பரமபத வாசலை திறந்து நம்மாழ்வாருக்கு எப்பேற்பட்ட காட்சியை வைகுண்டத்துக்கு செல்லக்கூடியதான காட்சியை கொடுக்கிறாரோ அதே காட்சியை நமக்கும் கொடுக்கிறார். சூழ் விசும்பணி முகில்னு நம்மாழ்வார் பாடின பாடலை நம்ம கண்ணார பார்க்கக்கூடிய வைபவம் இந்த வைகுண்ட ஏகாதசி.
முக்கியமா இந்த பரமபத வாசல் திறப்புக்கு திருமாலினுடைய காதுகளில் இருந்து வந்த மது கைட்டபர் அப்படின்னு 2 அரக்கர்களை அவர்கள் வேண்டியபடி 1 மாச காலம் நாங்கள் சண்டை போடணும், அப்புறம்தான் நாங்கள் மாயப்பெற வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனே திருமால் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி அவர்களை மாய வைக்கும் போது அவர்களுக்கு இந்த வடக்கு திருக்கதவுகளால பரமபத வாசலை திறந்து அவர்களுக்கு திருவருளை பொழிகிறார். அதனால்தான் இந்த பரமபத வாசல் திறப்பு அப்படிங்கிறது இருந்தது. அதே போல நம்மாழ்வாருடைய பாசுரத்தை கேட்கணும், இந்த திருமங்கைய வாழ ஆசைப்பட இப்படி ஒரு இந்த ஆழ்வாருடைய பெருமை பொங்க நம்மாழ்வாருக்கு அருளக்கூடிய திருக்காட்சி நாமும் நமக்கும் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஐதீகம். ரங்கபுரவி ஹாரா ரங்கபுரவி ஹாரா ஜய கோதண்ட ராமா அவதார ரகுவீர ஸ்ரீரங்க பூரவி ஹாரா ஜய கோதண்ட ராமா அவதார ரகுவீர ஸ்ரீரங்க பூரவிஹாரா. ரங்கநாதனுடைய பெருமை பொங்க அடியார்களுக்கு அருளை நல்கக்கூடிய பெருமான் கடக்கோடியில் இருக்கிற சாமானியனுக்கும் தன்னுடைய திருவருளை பொழியக்கூடிய திருநாள் இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாள். ஒரு சிறப்பு வாய்ந்த நாள்ல வழிபாட்டுல ஈடுபடுவதன் மூலமா உள்ளம் எப்படி தூய்மை அடைகிறது? நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, உடல் மட்டும் தூய்மை அடைந்தா போதாது, சனாதன தர்மத்துல உள்ளமும் தூய்மை அடைய வேண்டும், உள்ளம் பண்பட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குறிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த மாதிரி நல்ல நாள்ல வழிபடுறதன் மூலமா உள்ளம் எப்படி பண்படுத்தப்படுது? மனசை அதுக்கு பக்குவப்படுத்தக்கூடியதுதான் ஆன்மீகம். உள்ளம் உடல் எல்லாத்தையும் ஒருநிலைப்பட்ட மனசோட அவரவர்களுக்கு அவர்களுடைய விரதத்துக்கு ஏற்றாற் போல உள்ளம் பண்படுகிறது. மீண்டும் மீண்டும் அந்த விரதம் இருக்கணுங்கிற சிந்தனையை தூண்டுகிறது. ஏற்கனவே பார்த்தோம், 108 திவ்ய தேசத்துல ஒன்றான இந்த ஸ்ரீரங்கம் பெருமானுடைய பெருமைய இந்த கிளிச்சோழனுடைய சரித்திரம் வரைக்கும் பார்த்தோம். அப்படி அந்த கிளி குரல் கொடுத்து இந்த இடத்துல கோவில் கட்டணும், இந்த கோவில் மண்டபம் கீழே இருக்கு, மண்ணில் புதையுண்டு விட்டது அப்படிங்கிறத சொல்ல மறுநாளே மரத்திற்கு மேற்பக்கம் இருக்கக்கூடிய மணல் மேட்டை அகற்றி பளபளக்கக்கூடிய ரங்க விமானத்தை மகிழ்ச்சியோடு தரிசித்து ஸ்ரீரங்கம் கோவில புனருத்தாரணம் செய்கிறான் இந்த கிளிச்சோழன். சோழன் அவனுக்கு பேரே கிளின்னு வந்தது. பிரார்த்தனைக்குரிய இடம்தான் திருவரங்க திருப்பதி அப்படின்னு சொல்ல இந்த அர்ஜுன மண்டபத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மண்டபம் அவனுடைய நினைவாகவே கிளி மண்டபம் அப்படிங்கிற பேர்ல இருக்க. இன்றைக்கும் கோவில் வளாகத்துல பச்சை கிளிகள்லாம் அந்த இடத்துல கூடு கட்டி விளையாடக்கூடியதான காட்சியை பார்க்கிறோம். அதாவது ஸ்ரீரங்கம் கோவில்ங்கிறது பல்வேறு இடர்களை தாண்டி பொக்கிஷமாக கிடைத்த கோவில். ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ள முகமதிய படைகள் கொலைவெறியோடு ஆக்கிரமித்த போது ரங்கராஜனிடத்துல பக்தி செய்த பல பேர் கதறி கதறி அழ, பல பேர் துன்புறுத்தப்பட, அவர்களால் சந்தன மண்டபத்திலேயே தங்கி இந்த கோவில் எப்படியாவது இடிக்கணும் அப்படின்னு முகாமிட, முகமதிய படைகளுடைய அராஜகத்தையும் மட்டூழியத்தையும் பொறுத்து கொள்ள முடியாத வெள்ளையம்மாள் அப்படிங்கிற தேவதாசி எப்படியாவது இந்த ஆலயத்தையும் அடியார்களையும் இந்த கொள்ளைக்காரர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் ஒரு தந்திரம் பண்றா. பட்டாடைகளால் அவளை ரொம்ப அலங்காரம் பண்ணி கொண்டு உலுக்கானுடைய தளபதிய தன்னுடைய மோக வலையால வீழ்த்துறா. தன்னிடம் காதல் வயப்பட்டதாக நம்பின தளபதி அவளிடத்துல அழகிய மணவாளன் எனக்கு கொஞ்சம் காமிக்கிறியா அப்படின்னு கேட்கிறான். இவான் அவனை காமிக்கிறேன்னு அவளை உச்சியில கொண்டு போய் நிறுத்தி அந்த தேவதாசி கிழக்கு கோபுரத்தினுடைய உச்சிக்கு கொண்டு போய் விமானத்துல இருந்த பரவாசு தேவரை காண்பிச்சு தோ இருக்கார் பார் அப்படின்னு காண்பிச்சு மிகுந்த ஆரவாரத்தோட விவேகமற்ற அந்த தளபதியும் எங்க அப்படின்னு கேட்க, அப்படியே இதுக்காக காத்திருந்த அந்த வெள்ளையம்மாள் அவனை பின்புறத்திலிருந்து கீழே தள்ளி கீழே இறங்கினால் அவருடைய உயிருக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லி வெள்ளையம்மாள் துணிச்சலாக மேலிருந்து குதித்து அவருடைய உயிரையும் மாய்த்து கொள்றா. அவருடைய அந்த செயல் கூட்டத்தில் இருந்த எல்லாரையுமே திகைப்புக்கு ஏற்படுத்த தளபதி இருந்த செய்தியை கேட்டு படையினரே ஓட, எப்படியாவது ரங்கநாதரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால எத்தனையோ முகமதிய படைகளுடைய அராஜகத்தை தாண்டி ரங்கநாதரை பாதுகாத்த வரலாறு ஸ்ரீரங்க பெருமானுக்கு உண்டு. அதுதான் இந்த மதுரா விஜயம் அப்படிங்கிற நூல்ல ரொம்ப அழகா ஒரு காலத்திலையும் இந்த முகமதிய படைகளிடத்திலேருந்து எப்படி ரங்கநாத பெருமான
தப்பிக்க வைத்தார்கள், ஒரு காலத்திலையும் எப்படி பொக்கிஷமாக கொண்டாடினார்கள் அப்படிங்கிறது. உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டபோது, இனிமேல் ஸ்ரீரங்கத்துல தேவதாசிகள் இருந்தால் அவர்களுக்கு மடப்பள்ளியிலிருந்து நெருப்பும் ஆலயத்திலிருந்து தீர்த்த பிரசாதம், பெருமாள் மாலை, பரிவட்டம் எல்லா மரியாதைகளும் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்ல, பெருமாளும் அவ்வாறே ஆகுகன்னு சொல்ல, இதை தொடர்ந்து ரங்கநாதர் ஆலயத்தைச் சேர்ந்த தேவதாசிகளுக்கு காலங்காலமாக இந்த விசேஷ மரியாதை வழங்கப்பட்டு வந்தது. 1953ஆம் ஆண்டு தேவதாசி முறை ஒழிக்கப்படும் வரைக்கும், அதாவது சுமார் ஒரு 630 வருஷம் இந்த நடைமுறை வழக்கத்திலேயே இருந்தது. வெள்ளை கோபுரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இன்னைக்கும் நம்ம பார்க்கலாம் ஸ்ரீரங்கத்துல வெள்ளை கோபுரம்ங்கிறது இந்த வெள்ளையம்மாளுடைய பக்தி, துணிச்சலான செயலை போற்றக்கூடிய விகிதத்துல இருக்கு. அதனால அந்த நிறமே வெள்ளை வர்ணம் தான் பூசியிருப்பார்கள் அந்த கோபுரத்துக்கு. ஆங்கிலேயர்கள் வரும் வரை தேவதாசிகள் அங்கீகரிக்கப்பட்ட உயர்ந்த நிலையிலும் சமூகத்தினுடைய கௌரவமான அந்தஸ்திலும் இருக்க, வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து இறைவனுக்கு வழிபாடு செய்ய இந்த வெள்ளையம்மாளுடைய பக்தி குறிப்பிடத்தகுந்த ஒரு அம்சமா இருக்கு. திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் கூட அழகிய தொடர்பு உண்டு. பிராச்சீன பர்ஹிஸ்ங்கிற சரித்திரம் மூலமா 14ஆம் நூற்றாண்டின் போது படையெடுத்து வந்த முகமதியர்களுடைய கொடுமையான கைகளிலிருந்து அழகிய மணவாளனை காப்பாற்றணும்னு பயந்தார்கள். இப்படி பயப்படும் போது திருவரங்கத்திலிருந்து பிள்ளை லோகாச்சாரியாருடைய குழுவில எஞ்சிய 3 குடவர்கள் அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான அந்த அழகிய மணவாளனை இறுக பிடித்து கொண்டு மலை உச்சியிலிருந்து தும்புரு பள்ளத்தாக்குல குதிக்கிறார்கள். இந்த தும்புரு பள்ளத்தாக்குல குதிச்சு இந்த தீர்த்தத்தினுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய இடத்துல உள்ள காட்டுல தான் 18 வருஷங்கள் இந்த அழகிய மணவாளன் காட்சி கொடுக்கிறாரு. ஸ்ரீரங்கத்துல இவரை 18 வருஷம் அங்கே அதே இடத்துல வைத்து இத்தகைய கடுமையான சோதனை நாட்கள் அனைத்திலும் உயிர் தப்பி இந்த 3 பேர் போனார்கள். அதுல 2 பேர் போயிட்டான். ஒரு குடவரால மட்டுமே சுவாமிக்கு உணவு வழங்கப்பட்டது. காட்டுல கிடைத்த நெல்லிக்கனிகள், பழங்களை நிவேதனமாக படைத்தார். அப்ப அந்த 18 வருஷம் பெருமானுக்கு உற்ற தோழர்களாக மலபார் அணில்கள், பிரமிப்பான பறவைகள், பிரகாசமான பல வர்ணத்து பூச்சிகள் எல்லாம் ரொம்ப தோழமை பாராட்ட 18 ஆண்டுகள் பெருமான் அழகிய மணவாளன் ஸ்ரீரங்கத்துல இல்ல, தும்புரு பள்ளத்தாக்குல தான் இருந்தார். தும்புரு பாறை பள்ளத்தாக்கு போகக்கூடிய இடம் ரொம்ப வாரமான இடமா இருக்கும். அங்கதான் பெருமான் இருந்ததுனால, அதனாலதான் திருவரங்கத்துக்கும் திருப்பதிக்கும் ஒற்றுமை உண்டு. பெருமான் இங்க இருந்து 18 ஆண்டுகள் அங்க இருந்ததுனால அற்புதமான காட்சியை பாக்குறோம். இன்னும் ஒரு 2-3 நிமிடங்கள்ல பரமபத வாசலானது திறக்கவிருக்கு. ரங்கநாத பெருமானை பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக எப்ப நடை திறக்கும் என்று நான் காண்பேன், என்று காண்பேன், இன்று காண்பேன். ஏற்பட்ட காட்சியை பார்க்கணும் பார்த்து கொண்டே இருக்கணும்னு கூட்டங்கள் அலைமோத பெருமான் பள்ளி கொண்ட பெருமானுடைய காட்சியே காண்பதற்கு அரிதுங்கும் போது நம்மாழ்வார் ஓடி வர இந்த பெருமானை பார்க்கறதுக்காக அழகிய மணவாளன் பரமபத வாசல் திறந்து கொண்டு கலீர்னு செல்ல அந்த திருக்காட்சியோடைய பக்தர்கள் கூட்டம் அலைமோத எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறோம். கண்ணை இமைத்தா அந்த பரமபத வாசல் திறந்து விடுவார்களோன்னு எல்லாரும் கண்ணிமைக்காம கண்ணுமிருக்கும் பயன் இறைவனுடைய அழகை காண்பதுவே அப்படின்னு முன்னே பரமபத வாசலானது திறந்து கம்பீரமான நாதஸ்வரங்கள் ஓத, வேத மந்திரங்கள் இசைப்பட, ரங்கநாதா ரங்கநாதா பரமபத வாசல் திறப்பாய் ரங்கநாதா. நம்மாழ்வாருக்கு கொடுக்கப்பட்டதான காட்சி திறந்து ஏகபோகமாக பக்தர் வெள்ளம் குழாம் அலைமோத எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பெருமான் இந்த வாசல் திறந்து இந்த பெருமானுடைய காட்சி தரக்கூடிய ரங்கநாதர் சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு ஏகாந்தமாக அந்த காட்சியை பார்க்கிறோம். ஸ்ரீரங்கநாதனின் சேவை காண உயர் ஞானம் வந்து சேரும், கோவில் வந்து விழுகின்ற போது என் பாவம் தானே தீரும், கோபுர தரிசனம் விழிகளில் காணவே பாப விமோச்சனம் ஆகிடும் வாழ்விலே, பாம்பனை மீதினில் உன் திரு காட்சியை பார்வையில் பல சுகம் தரும் காட்சியேன்னு ரங்கநாத பெருமான் அழகிய மணவாளன் பரமபத வாசல் திறந்து கலீர்னு நம்மாழ்வார்க்கருடைய காட்சி நாமும் கண்ணார கண்டு இந்த வைகுண்ட ஏகாதசி
நேற்றைய தினம் தசமிக்கு விரதம் இருந்து இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து கண்ணார கண்டு இந்த ராத்திரி நேரம் எல்லாரும் கண்கொட்டாம உண்ணாமல் உறங்காமல் பெருமானை பார்க்க பரமபத வாசல் திறந்து அந்த பெருமான் தன்னுடைய ஜொலிக்கக்கூடிய அந்த ரத்னாங்கி சேவையில ஜொலித்து அந்த பெருமான் கண்ணார கண்டு வேதமும் பிரபந்தமும் ஓதப்பட அந்த பெருமானுடைய திருக்காட்சி வைபவத்தை காண்கிறோம். என்னே கண் கிடைத்த பயன் இந்த பெருமானுடைய புகழை பாடுவதே ஆகும்னு மாடங்கள் சூழ்ந்து சுற்று பூலோகமே மது சுற்றுகள் 7 உலகங்கள் ஸ்ரீரங்கத்துல மாடங்கள் சூழ்ந்துள்ள சுற்று பூலோகம், திருவிக்கிரம சோழனுடைய சுற்று புவர்லோகம், அகலங்கன் என்னும் கிளிச்சோழனுடைய சுற்று சுவர்லோகம், திருமங்கை மன்னன் சுற்று மகர்லோகம், குலசேகரன் சுற்று ஜனோலோகம், மகேந்திர சோழன் சுற்று தபோலோகம், தர்மவர்ம சோழன் சுற்று சத்தியலோகம். இங்க இருக்கக்கூடிய நவதீர்த்தங்கள் சந்திர புஷ்கரணி, வில்வ தீர்த்தம், சம்பு தீர்த்தம், பகுள தீர்த்தம், பலாச தீர்த்தம், அஸ்வ தீர்த்தம், ஆம்பர தீர்த்தம், கதம்ப தீர்த்தம், புன்னாக தீர்த்தம்னு அற்புதமான தீர்த்தம். வைகுண்ட ஏகாதசி உற்சவம்னாலே அந்த திருவரங்கனுடைய கோயில்டா அப்படிங்கிற அளவுக்கு மார்கழி சுக்லபக்ஷ ஏகாதசியிலிருந்து 10 நாட்கள் வேத மந்திரம் முழங்க பெருமாளை பூஜிக்க ஆகம கட்டளையான இதன்படி பெருமானுடைய சந்நிதிகளில் நடத்தப்படும் விழாவை வைகுண்டோத்சவம் மோட்ச உற்சவம்லாம் கண்ணார கண்டு உளமாற தரிசிக்கிறோம். இந்த பரமபாத வாசல் வழியே இந்த பெருமான் கண்ணார கண்டு நம்மாழ்வாருக்கு அருளக்கூடிய காட்சி. எத்தனை பக்தர் குழாம், ஆயிரக்கணக்கான பக்தர் குழாம் பெருமாள் பின்பே போய் இந்த பெருமான் நம்மாழ்வாருக்கு கொடுக்கக்கூடியதான காட்சி எங்களுக்கும் கிடைக்க வேணும் அப்படின்னு கண்ணார கண்டு உளமாற தரிசிக்கக்கூடிய பெரிய பேரு. எத்தனை கூட்டம் அலைமோதுகிறது. பெருமான் நம்முள் ஒருவனே, அழகிய மணவாளன் எங்களுக்குள் ஒருவனேன்னு பக்தர்கள் குழாம் அலைமோத முன்னும் பின்னும் அந்த பெருமான் நடனமாடிக்கொண்டே வரக்கூடியதான காட்சியை பார்க்கிறோம். சொர்க்கவாசல் திறந்து பெருமான் கலீர் கலீருங்கிற சப்தங்களோட பெருமான் பரம வைபவத்தோட காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்காட்சி வைபவத்தை நாம் எல்லாம் கண்டு உளமாற தரிசிக்கிறோம். பக்தர்களுக்கு காட்சி தரக்கூடிய ரங்கநாத பெருமானுடைய வைபவம் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தரிசனம் செய்தோங்கிறது இன்னும் அடுத்த வைகுண்ட ஏகாதசி வரைக்கும் நமக்கு நினைவில் நிற்கிறார் போல தொலைக்காட்சிகளோட நம்ம மனசுக்கு நெருங்கி அந்த அழகிய மணவாளுடைய தரிசனத்தை பார்க்கிறோம். கிடைக்குமா இப்பேற்பட்ட பயன்? நேர பார்த்தா கூட இவ்வளவு நெருங்கின காட்சி கிடைக்காதுங்கிற அளவுக்கு நாம் எல்லாம் நம்முடைய இல்ல முகப்பிலிருந்தே அந்த திருக்காட்சி வைபவத்தை பார்க்கிறோம். அதை திறந்து பெருமாள் வந்த உடனே நாதஸ்வர வித்வான்கள், வேதம் ஓதக்கூடியவர்கள், பிரபந்தம் வாசிக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் அந்த அற்புதமான அந்த திருக்காட்சி வைபவம் கண்ணார பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்ரீரங்கம் கோவிலுடைய பரம வைபவம். வேத மந்திரம் முழங்கப்படக்கூடிய சப்தங்களை கேட்கிறோம். அதே போல பிரபந்தம் ஓதக்கூடிய ஒரு பெருமையையும் நம்ம பார்க்கிறோம். இப்படி இந்த ஸ்ரீரங்கம் கோவில் ஒருவருடைய ஆட்சி காலத்திலையும் மிகச்சிறப்பான ஒரு முன்னேற்றம் கண்டது. பொய்சாளர்களுடைய ஆட்சி காலத்துல ரொம்ப அழகாக ஒரு முன்னேற்றம் கண்டது. பாண்டியர்களுடைய ஆட்சி காலம், பாண்டிய மன்னன் ரங்கநாதனுடைய தீவிர பக்தர் ஆதலால ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் அற்புதமாக எல்லாத்தையும் மேற்கொண்டான். அடுத்தது சேரனுடைய ஆட்சி காலம். அதுல ரவிவர்மன் குலசேகரன் மாவீரனா இருந்தான். நன்கொடைகள் பல கொடுத்து ஏராளமான வைபவத்தை பண்ணான் ரங்கநாத பெருமானுக்கு. இப்படி பார்க்க 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 படையெடுப்புகள்லாம் கடந்து 16ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்துல தமிழ்நாட்டுல நாயக்க மன்னர்கள், விஜயநகர மன்னர்களுடைய சிற்றரசர்களாக இருந்தார்கள். சுதந்திர மன்னர்களாக இருந்ததுனால நாயக்க மன்னர்கள் ரங்கநாத சுவாமி கோவிலுக்கு ஏராளமான தொண்டு செய்தார்கள். எண்ணிலடங்கா அறநிலைய அமைப்புகளை கோவிலுக்காக கொடுத்ததோடு பல திருவிழாக்களையும் தொடங்கி வைத்தார்கள். மதுரை நாயக்க வம்சத்தினுடைய அரசர்கள் இறுதி அரசனான விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் ரங்கநாத சுவாமியினுடைய தீவிர பக்தர். 1000ற்கும் மேலாக தாமிர குடங்களையும் நன்கொடையாக கொடுத்தார். நீண்ட நாட்களுக்கு ஸ்ரீரங்கத்திலேயே தங்கி தினப்படி நடக்கக்கூடிய உற்சவம், 15 நாட்களுக்குரிய திருவிழாக்களையும் கண்டு இன்புற்றார். குறைந்த காலமே ஆட்சி பண்ணார்னாலும் அவரும் அவருடைய மனைவி மீனாட்சியும் கோவிலுக்காக ஒரு மண்டபத்தையே நிர்மாணம் செய்தார்கள். அது மாத்திரமில்ல,
விண்ணளாவிய ராஜகோபுரம் 236 அடி உயரத்துல 13 தளங்களோட உலகத்திலேயே மிக உயர்ந்த கோபுரம் ஸ்ரீரங்க கோபுரம் தான். ஸ்ரீரங்கத்திற்கு புகழ்பெற்ற கர்நாடக சங்கீத வாகியக்காரர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். முக்கியமா தியாகராஜ சுவாமிகள் அவருடைய காலம் 1767 1847 இங்கு வருகை புரிந்து ரங்கநாத சுவாமியை தரிசித்து ஸ்ரீரங்க பஞ்சரத்னம்ங்கிற 5 கீர்த்தனைகளை பாடியிருக்கிறார். இந்த கீர்த்தனைகள் இன்றும் இசைக்கலைஞர்களால் பாடப்பட முத்துசுவாமி தீட்சிதர் 1775 1835 இந்த கோவிலுக்கு வருகை புரிந்து அற்புதமான கிருதிகள்லாம் அந்த ஸ்ரீ ரங்கசாயின் மீது பாடியிருக்கார். பரமபத வாசல் திறந்து பெருமானுடைய திருக்காட்சிய ரொம்ப வைபவத்தோட காணக்கூடிய பெரிய பேரு பெற்றிருக்கிறோம். ஏன் புள்ளி கொண்டீரையா ஸ்ரீரங்கநாதா, ஏன் புள்ளி கொண்டீரையா ஸ்ரீரங்கநாதா, ஏன் புள்ளி கொண்டீர் ஐயா. சென்னை திருவில்லிக்கேணி ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில்களை தொடர்ந்து மதுரை தல்லாகுளம் பெருமாள் கோயிலிலும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. காலை வேளையில் திரளாக பக்தர்கள் கூடியிருந்து பெருமாளை வழிபடும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்தி மயத்தோடு கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்தோடு அவர்கள் இறைவனை வழிபடுவதை பார்க்க முடிகிறது. திருமதி சிந்துஜா, ரத்னாங்கி, கிரீடம், மாலை உட்பட இறைவன் இத்தனை சிறப்புகளோடு காட்சி தந்தாலும் வழிபடுபவர்கள் எளிமையாக முழு மனதோடு வழிபட்டாலே இறைவன் திருப்தி அடைந்து விடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. நிச்சயமா எல்லாம் இருந்தும் கூட ஒரு மனிதன் பேரோடையும் பெருமையோடையும் எல்லாம் இருந்தாலும் அகங்காரம் இல்லாத அன்புதான் அந்த இறைவன் கேட்கிறான். அகங்காரமற்ற தூய அன்புக்கு அந்த இறைவன் என்றுமே திருவருள் பொழியக்கூடியவன். அதுவும் இந்து தர்மத்துல இறைவனை விட இறைவனுடைய அடியார்களுடைய மேன்மைதான் போற்றப்படுகிறது. இப்படி இருக்கும்போது அடியார்களுடைய அன்பு தூய மனதாக இருந்தால், கண்ணன் வெண்ணெய் திருடினதை பத்தி சொல்லுவார்கள். வெண்ணெய் திருடானா அவன் வீட்டுல இல்லாத வெண்ணையானா, வெள்ளை போன்ற வெண்மையான மனது இருந்தால் அந்த உள்ளம் கவர் கள்வன் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். அப்படி அன்போட முழு மனதோட பக்தர்கள் இந்த பெருமானை தரிசித்து உளமாற வணங்கக்கூடிய பெரிய பேரு கிடைத்திருக்கு. நம்ம நினைத்து நடக்கக்கூடியதான நிகழ்ச்சி அல்ல இது. இது வரணும்னா எவ்வளவோ பூர்வ புண்ணியங்கள் பண்ணியிருந்தாதான் அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து விடும். ஏன்னா பிறவா நிலை கிடைக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜ்னா ஏற்பட்ட புண்ணியம் செய்திருந்தால் நமக்கு இந்த காட்சி கிடைச்சிருக்கோம்னா நம்ம எல்லாருமே வீட்டில் இருந்தபடியே நெருங்கினபடியே அந்த இறைவனை பார்க்கக்கூடிய பெரிய பேரு. ரங்கா 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 என்று சொல்லி தாண்டி விடலாம், கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லி தாண்டி விடலாம், தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம், சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம், சாரமற்ற சம்சார கடலை தேடி ஓடியே ஆசை என்னும் பார கப்பலில் ஏறக்கூடாது, பேராசை என்னும் பார கப்பலில் ஏறக்கூடாது, ராமன் நல்ல ஓடக்காரன் ஓடி பிடியுங்கள், கண்ணன் நல்ல கப்பல் காரன் கண்டு பிடியுங்கள், பாண்டுரங்கன் படகுக்காரன் பார்த்து பிடியுங்கள், அவன் பேரை சொன்னால் ரங்கன் பேரை சொன்னால் பாண்டுரங்கன் பேரை சொன்னால் போதும் காசு கேட்கவே மாட்டான், ரங்கா ரங்கா என்று சொல்லி தாண்டி விடலாம், கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லி தாண்டி விடலாம். அப்படி
இறைவனுடைய பக்தியே மூலதனம். அவன் வேற என்ன கேட்க போறான்? அவன்கிட்ட இல்லாததா? முழு மனதோட இந்த இறைவனிடத்துல அன்பையும் கள்ளங்கபடற்ற பக்தியும் அர்ப்பணம் செய்து விட்டால் தரிலா பண்டரிச்சா சோரா அப்படின்னா, அந்த திருடனை நான் பிடிச்சிட்டேங்கிறார். எப்படி பிடிச்ச அப்படின்னா, கயிற்றுக்கே கட்டுப்படாத அந்த இறைவனை பக்திங்கிற கயிற்றால கட்டி போட்டேங்கிற. அப்படி இறைவனை வணங்கி சம்சாரமற்ற பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்னார் வள்ளுவநாயனம். அப்படி பிறவி பெருங்கடலை நீந்த இந்த வைகுண்ட ஏகாதசிங்கிற முக்தி பாதையினால பக்தர்கள்லாம் கோவிந்தா கோவிந்தா ரங்கா ரங்கா கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு கோஷம் போட்டு பக்தர்கள் ஊனுறக்கம் இன்றி ஏகாதசி விரதம், அதுவும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து பெருமானை வணங்கி அவர்களுடைய பாவங்கள்லாம் நசிப்பட பிறவாநிலை எய்த வணங்கக்கூடிய கூட்டத்தை எல்லா உளமாற தரிசிக்கிறோம். நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். பல்வேறு இடங்கள்ல சொர்க்கவாசல் திறப்பை நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். இந்த சமயத்துல கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே வணங்கணும்னா என்ன முறைகளை வந்து பின்பற்றலாம் சுருக்கமா? நிச்சயமா இந்த 25 ஏகாதசியில ரொம்ப புனிதமாக கொண்டாடப்படக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசியில உபவாசம் இருந்து விரதம் இருந்து சித்தத்தை அவன் பால் மட்டுமே செலுத்தி தீவிரமாக ஒரே ஒரு வரம், எனக்கு பிறவா வரம் வேணும், எனக்கு வைகுண்ட பதவி வேணும் அப்படின்னு கேட்டால் இந்த மோட்ச ஏகாதசி இந்த இறைவன் ஏகாதசிங்கிறவளுக்கு கொடுத்த வாக்கை நிச்சயமாக காப்பாற்றுவாருங்கிறது. எல்லா விதமான க்ஷேத்திரங்கள்லையும் வைகுண்ட ஏகாதசியை பார்த்தோம். ஒரு திவ்ய தேசத்துலேயும் கொண்டாடக்கூடியதான பெருமையை பார்த்தோம். ஸ்ரீரங்கம் பார்த்தசாரதி பெருமாள், டி-நகரில் பத்ராச்சலம், இப்படி எல்லா க்ஷேத்திரங்களையும் இருக்கக்கூடியதான பெரிய வைபவத்தை பார்த்தோம். இருக்கும்போது இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாள் அன்னைக்கு மனசை ஒருமுகப்படுத்தி சித்தத்தை இந்த இறைவன் பால் மட்டுமே செலுத்தி வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் ஏகாதசிகளிலே தலை சிறந்த ஏகாதசியாம் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு இறைவனுடைய சிந்தனையே மனதில் ஏற்றி மங்களம் பாடுவோம். ಇಕ್ಕು ನೋಡು ರಂಗನದನ ಪುಟ್ಟ ಪಾದವ ಚಿಕ್ಕಿದೆ ಶ್ರೀ ಲಕ್ಷ್ಮೀಪತಿಯ ದಿವ್ಯ ಪಾದವ. ಇಕ್ಕು ನೋಡು ರಂಗನದನ ಪುಟ್ಟ ಪಾದವ ಪಂಡಯ ಪಾಲಯ ಮಾಡಿತ ಉದಂಡ ಪಾದವ. ಪಂಡಯ ಪಾಲಯ ಮಾಡಿತ ಉದಂಡ ಪಾದವ. ಪಂಡಿತಲಿತ್ತ ಸಕಟ ಸುರನ ಒತ್ತ ಪಾದವ. ಅಂಟಜ ಹನುಮ ಭುಜ ತುಳುಬವ ದಿವ್ಯ ಪಾದವ. ಅಂಟಜ ಹನುಮ ಭುಜ ತುಳುಬವ ದಿವ್ಯ ಪಾದವ. ಬಲಿಯ ಮೆಟ್ಟು ಭಗೀರಥಿಯ ಪಡತ ಪಾದವ. ಇಕ್ಕು ನೋಡು ರಂಗನದನ ಪುಟ್ಟ ಪಾದವ. ಪುಟ್ಟ ಪಾದವ ದಿವ್ಯ ಪಾದವ. புட்ட பாதவான். இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாள் அன்னைக்கு இறைவனையே மனசில் ஏற்றி உண்ணாமல் உபவாசம் இருந்து இந்த இறைவனுடைய குணநலன்களை பெற்று வைகுண்ட பதவி கிடைக்க அவன் அருளாலேயே அவன் தாழ்வுடைய வணங்குவோம். மினிஸ்டர் ஒயிட், இது ஓட்டோ நிறுவனத்தின் நேர்த்தியான தயாரிப்பு.